அனைவருக்கும் வணக்கம். பௌர்ணமி என்றாலும் கிரிவலம் என்றாலும் அனைவரின் நினைவிற்கு வரும் தலம்தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வந்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கையில் ஏற்றம் வரும், மறுபிறவி இல்லாத முக்தி என்ற நிலை ஏற்படும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய தலங்கள் பலவற்றில் கிரிவலம் செல்லும் வழக்கம் இருந்தாலுமே திருவண்ணாமலை கிரிவலம் வருவதை நாம் பிறவி பயனாக கருதி லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை கிரிவலத்தில் நடந்த பல அதிசயங்களை பற்றியும் கிரிவலம் மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். திருவண்ணாமலையில் அனைத்து மாதங்களிலுமே வரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிப்பது சிறப்பானது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் இருப்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமியில் கிரிவலம் வராங்க. பௌர்ணமியில் கிரிவலம் வந்த அண்ணாமலையாரின் அருளுடன் சித்தர்கள் ஆசையும் தரிசனமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அனைத்து பௌர்ணமிகளிலும் கிரிவலம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது அப்படின்னே சொல்லப்படுது. சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி அதி விசேஷமானதாக இருக்கு. அப்படி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடப்படுவதால் இந்த நாட்களில் கிரிவலம் வருவதால் சிவன், பார்வதி, முருகன் ஆகியோரின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வாங்க. முருகப்பெருமான் அவதரித்த நாட்களில் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் உயர்ந்த புண்ணியத்தை தரக்கூடிய ஒன்று. அருணகிரிநாதர் வாழ்க்கையை மாற்றி திருப்புகழ் உருவான தலமாக திருவண்ணாமலை இருக்கு. இதனால வைகாசி விசாகத்தன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் தலையெழுத்தை மாற்றும், வாழ்க்கையில வசந்தம் வரும் என்பதும் ஆன்றோரின் வாக்கு. நம் பாரத நாடு கடவுள்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் போன்ற புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்த புனித பூமியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள், திருத்தலங்கள் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும். மனிதர்களாக பிறந்து வாழ்க்கையில் பல அனுபவங்களை கண்டு இறுதியில் முக்தி அடைவது தான் அனைவரின் விருப்பம். அந்த வகையில் திருவண்ணாமலை பஞ்சபூதங்களின் நெருப்பின் அம்சமாக இருக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சிறப்புகளை கொண்டிருக்கு. மிகவும் பழமையான கோவில்களில் இந்த திருவண்ணாமலை கோவில் ஒன்று. இந்த கோவில் இறைவன் சிவபெருமான், அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர் அம்பாள், உண்ணாமுலையால், அபித குஜலாம்பாள் என்று அழைக்கப்படுறாங்க. பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி எனப்படும் நெருப்பு தன்மை கொண்ட தலமாக இருக்கு. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர அரசர்கள், நாயக்க மன்னர்கள் என பலரும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோவிலை சீரமைத்து கட்டி இந்த கோவிலின் பூஜைகளுக்கு தானங்களை அளிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். புராணங்களின்படி ஒரு சமயம் சிவபெருமானின் தோற்றம் மற்றும் முடிவு என்ன என்பதை பற்றிய விவாதம் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரிடமே இருந்தபோது சிவபெருமான் இந்த அருணாச்சலேஸ்வரர் மலையில மிகப்பெரிய அக்னி பிளம்பு உருவத்தை பெற்று நின்றிருக்காரு. அப்போது சிவனின் அடிப்பகுதியை காண விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு சென்றிருக்காரு. பிரம்மதேவன் ஒரு அன்னப்பறவையின் உருவம் கொண்டு சிவபெருமானின் உச்சி பகுதியை காண விண்ணை நோக்கி பறந்தாலும் சிவபெருமானின் தோற்றம் எது என்று அறியாமல் சோர்ந்துதான் சிவனின் உச்சி பகுதியை கண்டதாக பொய்யுரைச்சிருக்காரு. இந்த பொய்யை அறிந்த சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு இந்த உலகில் எங்குமே கோவில் அமைத்து தராதபடி சாபத்தை விட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த தல சிவபெருமான் அடிமுடி காணாத அண்ணாமலையார் என்று அழைக்கப்படுறாரு. அருணம் என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு, சலம் என்றால் மலை. சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் தன்மை கொண்ட மலையாக இருப்பதால் இந்த மலைக்கு அருணாச்சலம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கு. தனது கீழான வாழ்க்கையை எண்ணி அவமானமடைந்த அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்ள இந்த புனிதமான திருவண்ணாமலை கோவிலின் கோபுரத்தில் இருந்து கீழே குதித்த போது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு அவரின் அருளால் தீராத நோயில இருந்து குணமடைந்து ஞான நிலையை அடைஞ்சிருக்காரு. முருகனின் புகழை பாடும் திருப்புகழ் என்னும் பாடல் தொகுப்பை இயற்றியிருக்காங்க. நாயக்க மன்னரால் பாடல் பெற்ற தலம் இந்த திருவண்ணாமலை கோவிலின் பின்பு இருக்கக்கூடிய மலை சிவனின் அம்சமாக கருதி வழிபடப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா இந்த கோவிலின் சிறப்பாக கொண்டாடப்படுது.
அன்றைய தினத்தில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலை உச்சியில் மிகப்பெரிய இரும்பு கோப்பையில் 3 டன் நெய் ஊற்றி பல கிலோ எடை கொண்ட துணிகளால் திரி போட்டு தீபம் ஏற்றப்படும். நெடுந்தொலைவில் இருப்பவர்களும் தரிசிக்கக்கூடிய வகையில் இந்த தீபம் அந்த கோப்பையில் உள்ளே நீர் தீரும் வரை இரவு பகல் பாராமல் எரிந்து கொண்டே இருக்கும். திருவண்ணாமலை தமிழ் சித்தர்களின் ஒருவரான இடைக்காணர் சமாதி அடைந்த தலம். இந்த மலையை ஒட்டி காட்டு பகுதியிலுமே இன்றுமே பல்வேறு சித்தர்கள் பல வடிவில் வாழ்ந்து வருவதாகவும் அக்காலம் தொட்டு இக்காலம் வரை பல சித்தர்கள் ஞானிகள் ஈர்க்கும் தலமாகவும் திருவண்ணாமலை கோவில் விளங்குகிறது. இந்த மலையின் அடிவாரத்தில் 100 ஆண்டுகள் வாழ்ந்து தனது சித்துகள் மூலம் மக்களுக்கு சித்துகளை செஞ்சு நன்மைகளை செய்த சேஷாத்ரி சுவாமிகள் சமாதி இங்கு ஆசிரமம் இருக்கு. இதன் அருகிலேயே தனது வாழ்நாளில் அதிகம் பேசாமல் கருணை கொண்ட பார்வையில் அனைவருக்கும் அருள் அளித்த ரமண மகரிஷியின் ஆசிரமம் அவரதுடைய சமாதியும் இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். சித்தர்களின் ஆதி சித்தனான சிவபெருமானையும் அன்னை பார்வதியும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்று சித்தர்கள் அரூபமாக வந்து வழிபடுவதாக ஐதீகம். எனவே பௌர்ணமி அன்று இரவன்று பல லட்சக்கணக்கான பக்தர்கள் 14.7 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை கிரிவலம் வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்து அவர்கள் அருளையும் சித்தர்களின் ஆசையும் பெறுகின்றாங்க. திருவண்ணாமலை கோவிலில் கிரிவலம் வரும் வழியில இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அஷ்டலிங்கங்களை வழிபடுவதால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதும் பக்தர்களின் அனுபவம் உண்மையாக இருக்கு. இந்த கிரிவல பாதையில் இடுக்கு பிள்ளையார் சன்னதி இருக்கு. இந்த கோவில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கும் சிறிய இடுக்கின் வழியே உள்ளே நுழைந்து முன்பக்கம் வெளியில் வந்தால் விநாயகர் வேண்டிக் கொள்ளதெல்லாம் நமக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பதும் திடமான நம்பிக்கையாக சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் அம்பிகையும் தரிசித்து வணங்குபவர்களுக்கு குலசாபங்கள் நீங்கும், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு சான்றாக அன்றைய தினத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவதை நம்ம காண முடியும். கார்த்திகை தீப திருவிழா 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இந்த ஆலயத்தின் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு கோவிலில் இருந்தவாறு மலை உச்சியில் இருப்பவர்களுக்கு சைகை மூலம் தீபத்தை ஏற்றுவதற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மலை மீது 3 டன் நெய், பல கிலோ எடையில் உள்ள காடா துணியால் செய்யப்பட்ட திரியில் கற்பூரம் கொளுத்தி தீபம் ஏற்றப்படுது. இந்த தீபத்தின் ஒளியானது 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் வாழும் மக்களும் கண்டு தரிசிக்கும் மலையில வெளிச்சத்துடன் எரிகிறது. இறைவன் ஜோதி வடிவானவன். அவனுடன் நாம் இரண்டர கலப்பதால் நமது பாவங்கள், கர்ம வினைகள், பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்குவதை இந்த கார்த்திகை தீபம் ஏற்படுத்துவதன் தத்துவம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கார்த்திகை தீப தரிசனத்தை காண்பவர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் அண்ணாமலையார் அருள் கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு. பல அதிசயங்களையும் ரகசியங்களும் கொண்ட கோவிலாக இருக்கு. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 வகை சிறப்புகள் கொண்ட தலம். பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலம், அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம், கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம், ஆதார தலங்களுக்கு இது மணிபூரக தலமாக இருக்கு. இந்த தல மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலமாக இருக்கு. நகரின் மையத்தில் மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்கு. கோபுரங்கள் மலிந்த ஆலயமாக இருக்கு. இந்த ஆலயத்தில் உள்ளே 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.